Hey all, assalamu alaikum and welcome back to my channel. Hope all are doing well. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த vlog வந்து நாங்கள் எப்படி சவுதியிலிருந்து உம்ராக்கு போனன்ற vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2 daysக்கு தான் மக்கா அண்ட் மதீனா போகிறோம். கம் லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. எங்களோட டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல்ஸில் புக் பண்ணினால நாங்கள் ட்ராவல்ஸுக்கே தான் போகணும். சவுதியில் எல்லா இடங்கள்லையுமே உம்ரா ட்ராவல்ஸ் இருக்குது. ஸோ நாங்களும் ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம் டிக்கெட். எங்களுக்கு 12:30க்கு பஸ். ஸோ நாங்கள் எங்களோட உம்ரா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கசீம் டு மக்கா ஒரு 12 hours ஜேர்னி. ஸோ எங்களோட 12 hours ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு 4:30க்கு மேலே லன்ச் எடுக்கிறதுக்காக ஒரு கப்ஸா ஷாப்பில் நிப்பாட்டி இருந்துச்சு பஸ். நாங்கள் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் கெபாப் ரைஸ் பிளாட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மைல்டு ஸ்பைஸ் தான் இதுவுமே. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு காஃபியுமே வாங்கிட்டு நாங்கள் எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மக்ரிப் ப்ரேயருக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சம்மரில் உம்ரா போனனால கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்கும் மக்ரிப் டைம்லேயும். ப்ரேயர்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து ப்ரே பண்ணுற மாதிரி தான் நிற்கும். ஸோ நாங்கள் ப்ரேயரே முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு திரும்ப எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஏர்லி மார்னிங் 2 AM தாயிஃப் வந்தாச்சு. தாயிஃபில் வச்சு தான் இஹ்ராம் கட்டுவாங்க. யூஸ்வலி நான் எப்போயுமே இங்கே வீட்டிலேருந்து போகும்போதே நான் நியத்து வச்சுட்டு போகிறனால ஹஸ்பண்ட் மட்டும் ஜஸ்ட் குளிச்சுட்டு இஹ்ராம் கட்டியாச்சு. தாயிஃப்லேருந்து மக்காவுக்கு ஒரு 1 hourக்குள்ளே தான் டைம் எடுக்கும். ஸோ நாங்கள் ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லா மக்கா வந்தாச்சு. எங்களுக்கு ஹோட்டல் ரூமும் ட்ராவலிங்க்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபுட்ஸ் வந்து நாங்கள் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரூமுக்கு போயிட்டு எங்களை லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு டாக்ஸியில் ஹரம் கிட்ட வரைக்கும் போனோம். ஹரத்தில் அன்றைக்கி எங்களோட பிரதர் மீட் பண்ணுற ஐடியா. ஸோ அவர் எங்களை ஃபுட் கோர்ட் இன்வைட் பண்ணியிருந்தார். நாங்கள் ஹரத்தில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு தான் அன்றைக்கி போயிட்டு இருந்தோம். எங்களுக்காக அவர் ஷவர்மா பர்கர் அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தார். ஸோ அதையும் எடுத்துகிட்டு அல்ஹம்துலில்லா நெக்ஸ்ட் எங்களோட உம்ராவை ஸ்டார்ட் பண்ணுவோம். கேட் நம்பர் 79 என்ட்ரி ஆஃப் ஹெவன். இது எங்களுக்கு 5th உம்ராவாக இருந்தாலுமே அல்ஹம்துலில்லா இதை ஒவ்வொரு முறை பார்க்குற நேரமும் நாங்கள் உம்ரா செய்ய போகிற நேரமும் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ். அல்ஹம்துலில்லா நாங்கள் எவ்ரி இயர் உம்ரா போவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். முஸ்லிம்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆசைக்கும் உம்ரா செய்யணுன்றது. ஸோ அல்ஹம்துலில்லா எல்லாருக்குமே அந்த ஆசை நிறைவேறணும்னு நான் துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லா இந்த முறையுமே எங்களுக்கு கௌபாவை தொட்டு துவா செய்கிறதும் அதை பார்க்குறதுக்குமான பாக்கியம் கிடைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா.
எங்களோட தவாஃபையுமே முடிச்சுட்டு இப்போ சஃபா மருவாக்கு இடையிலான தொங்கோட்டம் ஓடுற நேரம். நீங்கள் எந்த டைம் இங்கே வந்தாலுமே அவ்வளோ க்ரௌட் ஆகிக்கும். எப்பயுமே துவாக்கல்ல சத்தம் திக்கர் இந்த மாதிரி இங்கே போகும். மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஆகிக்கும். சுபஹுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததால் திக்கர் செஞ்சுட்டு இருந்துட்டு சுபஹ தொழுகையுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிச்சாச்சு. இங்கே இருந்தால் அவ்வளோ பீஸ்ஃபுல், டைம் போகிறதே எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ மார்னிங்னால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டையும் இங்கே முடிச்சுட்டு போய்த்துருவோம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொட்டி அண்ட் ஜஸ்ட் ஏதோ க்ரீன் பீஸ் கறின்னு நினைக்கிறேன், அதையும் எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் வந்து மஹ்ரிப் ப்ரேயருக்காகத்தான் நாங்கள் போயிட்டிக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் கிளாக் டவர். இந்த க்ரௌட் எல்லாம் மஹ்ரிப் ப்ரேயருக்காக போகிறது தான். எல்லா கேட்டுமே க்ளோஸ். ஸோ அங்கேருந்து எங்களால் போக இல்லாதனால நாங்கள் அங்கே ஸ்டாப் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மக்கால் அதான் சத்தத்தை நீங்கள் கேளுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு. மஹ்ரிப் ப்ரேயர் முடிச்சுட்டு எங்களுக்கு தவாஃப் செய்கிற பிளான் இருந்துச்சு. எங்களோட பிரதருமே எங்களை மீட் பண்ண வந்திருந்தார் ஹரத்தில். ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்களோட தவாஃப் முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எந்த டைம் வந்தாலுமே ஹரம் எப்பயுமே க்ரௌடாக தான் நிற்கும். இன்றைக்கி டின்னர் வந்து கிளாக் டவரில் இருக்கிற ஜுமேராக்கு தான் டின்னர் பஃபெட்டுக்கு போகிற மாதிரி ஐடியா. ஸோ நாங்கள் அங்கே தான் டின்னருக்காக போனோம். ஃபைவ் ஸ்டார் டின்னர் பஃப்ன்றனால எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. இட் மீன்ஸ் வெரைட்டி ஆஃப் குசின்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். டெசர்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாம் அரேபியன் ஸ்வீட்ஸும் இருந்துச்சு. டேஸ்ட் வாஸ் ஆல் குட். variety of counters. இந்த மாதிரி full baked salmon, soup, stews, potato wedges like pizza, pasta, live counters சுமே இருந்துச்சு. This drink was super yummy and tasty. இது வந்து ஒரு மொக்டெயில் மாதிரி. நாங்களுமே டின்னர் எடுத்துட்டு அங்கே கொஞ்சம் சிட்சாட் பண்ணிட்டு இருந்தோம். $10:30 வரைக்குமே பஃபே இங்கே இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் போகிற நேரமே 9:30க்கு மேலே ஆயிட்டு. ஸோ நாங்கள் அங்கே டின்னர் முடிச்சுட்டு எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுற வேலைக்குது. இந்த ஜுமேரா ஹோட்டல் ஆம்பியன்ஸ் வாஸ் சூப்பர் பியூட்டிஃபுல். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜஸ்ட் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். எங்களோட ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆகினது கிளாக் டவர் மாலில். அபாயாஸ், டேட்ஸ், ப்ரியமெட்ஸ்
எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை. பிகாஸ் எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 3:30க்கே பஸ் வந்துடும் மதீனா போகிறதுக்கு. ஸோ நாங்கள் அங்கே ஹரத்திலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே சஃபா மெயின் ஸ்ட்ரீட்டில் கரக் சாய் நல்லாவே கிடைக்கும். கரக் சாய் ஒன்றும் நாங்கள் எடுத்துகிட்டு பேக் டு ஹோட்டல். நாங்கள் எங்களோட பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சே இருந்தோம். ஸோ பஸ்ஸுமே வந்துட்டு மதீனா போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மதீனா போகிறோம். இங்கே உம்ரா ட்ராவல்ஸ் பஸ் இந்த மாதிரி தான் நிற்கும். கீழே எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு மேலே நாங்கள் சீட்ஸ் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு 8 o'clock மேலே நிப்பாட்டி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அன்றைக்குமே அதே ரொட்டி அண்ட் க்ரீன் பீஸ் கறி தான் இருந்துச்சு அந்த இடத்துலையுமே. மக்காலேருந்து மதீனாக்கு போகிற நேரம் நிறைய ஹில்ஸ் தான் எங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு ஒரு 5 to 6 hours ஜேர்னி. $11:30க்கு மதீனா வந்தாச்சு. அல்ஹம்துலில்லா. எங்களோட லுஹர் ப்ரேயர் வரைக்கும் தான் எங்களுக்கு இங்கே டைம். லுஹர் ப்ரேயர் முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் போகிற மாதிரி. மதீனாலேயும் அவ்வளோ க்ரௌட். ப்ரேயர்ஸுக்கு எல்லாருமே இங்கே ஏர்லியாகவே வந்துடுவாங்க. இங்கேயும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. நான் ப்ரேயர் வரைக்குமே திக்ர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லுஹருக்கான அதான். லுஹர் ப்ரேயர் முடிஞ்சிட்டு பிஜனுக்குமே ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸுக்கு போயிட்டோம். மதீனால இருந்து கசீமுக்கு 6 hours ஜேர்னி. லஞ்ச் பிரேக்குக்கு மட்டும் ஒரு ஸ்டாப்பிங் இருந்துச்சு. இந்த 2 daysமே அவ்வளோ மெமரபிள் அண்ட் பீஸ்ஃபுல் ரிலாக்ஸாக இருந்துச்சு. Hope all you will like this video. Do subscribe to my channel and support me. Thanks for watching.